என்ன நான் இந்தியாவில் வந்துட்டு நான் எல்லையில பாகிஸ்தான்காரன் பீரங்கியை காட்டினா கூட நிக்க பயப்பட மாட்டேன். நீ அங்க இருந்து போன போட்டுறோன்னே நான் பயந்துட்டு மன்னிப்பு கட்டுவானே. என்னன்னே நீ சின்ன பழத்தான் பேசிட்டு இருக்கனே. என்ன மணிமாறனே? சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டை தனி நாடாக அமைப்பதே தமிழ் தேசியத்தின் இறுதி இலக்கு என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசியிருந்தார். தமிழ் தேசியத்தினுடைய அல்டிமேட் கோல் என்னவாக இருக்க முடியும்னா, தமிழ்நாடு என்கிற தனிநாடு உருவாவதுதான் தமிழ் தேசியத்தினுடைய அல்டிமேட். இந்நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் ராணுவ வீரர் குருமூர்த்தி என்பவர் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் வீடியோ ஒன்றை பதிவு செய்தார். அந்த வீடியோவில் தனித்தமிழ்நாடு கேட்கும் திருமாவளவனுக்கு எனது கேள்வி இதுதான்: தமிழகத்தில் தனியாக நின்று ஒரு வார்டில் உங்களால் வெற்றி பெற முடியுமா? ஒரு நாடு மாதிரி தனித்தமிழ்நாடு வேண்டும் என கேட்கிறீர்கள். இதற்குத்தான் நாங்கள் இந்திய ஒருமைப்பாட்டையும் தேசிய பக்தியையும் வளர்க்க வேண்டி ராணுவத்தில் சேர்ந்துள்ளோமா? நாட்டை இரண்டாகவும் மூன்றாகவும் பிளந்து உங்கள் சுயநலத்திற்காக ஒரு தனிநாடு கேட்பீர்களா என்று பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்து காட்டமாக அந்த வீடியோவில் பேசியிருந்தார். தனி தமிழ்நாடு கேட்கும் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு, உங்களால தனியா நின்று ஒரு வார்டுல ஜெயிக்க முடியுமா? இல்ல ஒரு வார்டு உனக்கு சொந்தமாக்க முடியுமா? நீ ஒரு நாடு மாதிரி தமிழ்நாடு சொந்தமாக்க பாக்குற. தனி தமிழ்நாடு கேட்டுட்டு இருக்க. நாங்க இதுக்கு தான் வந்து இந்திய ஒருமைப்பாட்டை வளர்க்கறதுக்காண்டியும் இந்திய தேசபக்தியை வளர்க்கறதுக்காண்டியும் நாங்க ராணுவத்துல வந்து இங்க காத்திருக்கிறது இதுதானா? நாட்டை ரெண்டா பிளக்கிறதுக்கும் மூணா பிளக்கிறதுக்கு தானா? இருக்கிற நாட்டை இன்னும் ஒன்னு சேர்க்கதான் நாங்க பாடுபட்டு இருக்கோமே தவிர எந்த நாட்டையும் பிரிச்சு பார்க்கணும்னா நாங்க வந்து இங்க டியூட்டி பார்க்கல. உன் சுயநலத்துக்காகவும் சுய லாபத்துக்காகவும் நீ கேட்ட தனி நாடு கேப்ப, அப்புறம் ஒரு மாவட்ட தனி நாடு ஆக்கணும். என்ன தைரியத்துல நீங்க தனி நாடு ஆக்கணும் அப்படின்னு நினைச்சு துடிச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாட. இதனால் ஆத்திரமடைந்த விசிக கட்சியின் கடலூர் மாவட்ட லத்தூர் ஒன்றிய செயலாளர் மணிமாறன் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ராணுவ வீரர் குருமூர்த்தியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியதுடன் கொலை மிரட்டலும் விடுத்த ஆடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. நான் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் வரட்டாரு. நான் கொஞ்சம் பக்கத்துல ஆபீஸ் இருந்தாங்க, இப்பதான் டியூட்டி பார்த்து வந்தேன். என்ன நான் இந்தியாவில் வந்துட்டு நான் எல்லையில பாகிஸ்தான்காரன் பீரங்கியை காட்டினா கூட நிக்க பயப்பட மாட்டேன். நீ அங்க இருந்து போன போட்டுறோன்னே நான் பயந்துட்டு மன்னிப்பு கட்டுவானே. என்னன்னே நீ சின்ன பழத்தான் பேசிட்டு இருக்கனே. என்ன மணிமாறனே? சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணே. அப்பா அப்பா அப்பா, என்ன ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு. சூப்பர் வார்த்தை. விஷயம் வந்து என்னண்ணே வந்து எங்க கடவுள் தெய்வமா நம்புறேன். இந்தியாவை கடவுளா நேசிக்கிறேன். நான் துப்பாக்கி தூக்கிட்டு பணியில நின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ அங்க இருந்து நீ மிரட்டுவ, நான் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதான் உண்மை. ஏன் தெரியுமா கேட்டுட்டு இருந்தேன்? நான் கேட்கறேன் கேட்டுட்டு இருந்தேன். தெளிவா சொல்லுண்ணே. பேசுறது என்ன எல்லாம் புரியுதுண்ணே. என்ன நீங்க பேசுற எல்லாமே புரியுதுண்ணே எனக்கு. நான் வந்துட்டு இப்ப போட்டேன். என்ன எத்தனை பேர் இருக்கீங்க? என்ன ஒவ்வொருத்தரா பேசுங்க. ஒவ்வொருத்தர் பேசுங்க. நைட்டு ஃபுல்லா நான் ஃப்ரீண்ணே. ஒவ்வொருத்தரா பேசுங்க. ஒவ்வொருத்தரா பேசுங்க. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே. என்னண்ணே பேசுற எல்லாருமே பொறுப்பாளர் தான். மணிமாறன் மட்டும் கிடையாது, எல்லாருமே பொறுப்பாளர் தான். நீ போட்ட பதிவு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே. இல்ல ஃபர்ஸ்ட் மணிமாறன் தான் என்ற தைரியமா பேசின ஆளு. ஏன்னா மணிமாறனை மதிப்பேன். ஏன்னா அந்த அண்ணன் என்ன பேசின வார்த்தை பிடிச்சிருந்து. மணிமாறன் வீட்டாண்டே வந்துருப்பாரு. அந்த மாதிரி ஆளு மணிமாறன். ஒத்துக்கிற நீ பேசு, நீ பேசு. நீ டெல்லி நீங்கிற ஒத்துக்கிறப்பா. உங்க அம்மா அப்பா இங்கதான் இருக்கிறாங்க. காட்டு தலைவா சொல்லுங்க. ஒத்துக்கிறோம்பா. உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் எங்க இங்க தமிழ்நாட்டுல தானே இருக்கிறாங்க. என்ன காரணம் ஒரு நிமிஷம் என்ன நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறேன். ஒருத்தால பேசுறேன். ஏன்னா இப்படி எல்லாம் கோபப்பட்டு பேசுறீங்க? கேப்பண்டா என்ன தலைவரை பத்தி நீ பேசுனா அதோட நான் ஒண்ணு சொல்றேன். நான் ஒண்ணு சொல்லல. இப்ப டெல்லியில உட்காந்து இருப்பேன். ஆனா உன் குடும்பம் எங்க இருக்க? என்ன எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம் நான் சொல்றது யாருன்னு கேட்க. என் அண்ணன் ரத்தம் எழுச்சி நாயகன். நான் சொல்றதை கேளுங்கண்ணே. நான் அவரோட வேர்ல்டு ஓவர்ல தலித்துக்காக முன்னோடிகளாக உட்காந்து என் தலைவன் எழுத்து மட்டும் இல்ல, அவரு வாடாப்படம் நீ பேசுவேன். சூப்பர். மணிமாறன் இப்ப பேசுனாங்களே நம்பர் வந்து கால் பண்ண சொன்னேன். ஓன் நம்பர் வேண்டானே மணிமாறனே. ஓன் நம்பர் எனக்கு வேண்டானே. மணிமாறன் என்ன சரி என்ன ஆம்பளை அப்படின்னா நீங்க உங்க நம்பர் வந்து கால் பண்ணுங்கண்ணே. ஒவ்வொருத்தரும் நான் போன்ல இருந்து பண்றேன். ஆம்பளை
நம்பர்ல இருந்து உனக்கு மிஸ் கால் கொடுக்குறேன். நிச்சயம் ஒவ்வொருத்தர் முறை கால் பண்ணுங்க. ஏன்னா எல்லா நம்பரும் எனக்கு வேணும். ஏன் தெரியுமாண்ணே, இவங்க எல்லாத்தையும் நான் பார்க்கணும் ஆசைப்படுறேன். ஒரு நம்பரை கொடுங்க ப்ளீஸ்ண்ணே. எப்போ வர? நான் வர மாட்டேனே. நான் என் நம்பர் மட்டும் கொடுங்க, நான் பேசுறேன். தயவு ப்ளீஸ் உடனே கொடுங்க, மிஸ் கொடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மாட்டுன்னு வச்சு சத்தியமா கரண வெட்டி போட்டு சூப்பர், நல்ல சூப்பர் பேச்சு. ஆமாண்ணே சூப்பர் பேசுறேன், சூப்பர் பேசுறேன். சூப்பரா ப்ளீஸ் பேசணும், நல்லபடியா பேசணும். சரிண்ணே சரிண்ணே. சூப்பர் சூப்பர்ண்ணே. ஜாட் ராசிக்கிறேன். நீ வந்து ஜாட் ராக எங்க வேணா தலைவர் பத்தி நீ பேசுறது நீ ஒரு ஆளா? நீ நூல் எடுத்துருந்தானே அங்கிட்ட வந்து நீங்க பேசுகிறேன். நீ சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. சாவ வச்சிருந்தானு நீ மிட் சூப்பர் சூப்பர். எல்லையிலே வந்து சாவ வச்சிருந்தா பாம்பு. வெரி குட்ண்ணே. சூப்பர் சூப்பர்ண்ணே. சரிண்ணே 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 பாம்பு. இந்நிலையில்தான் பாகிஸ்தான் ராணுவத்தின் பீரங்கியை பார்ப்பவன் நான், இதற்கெல்லாம் அஞ்ச மாட்டேன் என்று துணிச்சலாக பதில் சொன்ன ராணுவ வீரருக்கு தமிழக பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை ஆதரவு தெரிவித்துள்ளார். உங்களுடைய குடும்பத்தினர் இங்க இருக்காங்கல்ல, பார்த்துக்கிறோம்னு சொல்ற அளவுக்கு இங்க சட்டம் ஒழுங்கு இருக்கு. நம்ம எதுவும் செய்ய மாட்டார்கள், நம்ம ஆளுங்கட்சியில தான் இருக்கோம் அப்படிங்கிற தைரியம். அதனால்தான் அந்த வீரருக்கு உடனடியாக தொலைபேசியை கண்டுபிடித்து அழைத்து பேசினேன். ஏன்னா அவருடைய மனது எப்படி இருக்கும், அவர் பார்டர்ல எப்படி இருப்பார், அவர் நாட்டுக்காக இருக்காரு, என்ன நினைச்சிருப்பார் அப்படிங்கிறதுக்காக நான் அவரை தொலைபேசியில் அழைத்து அவர்கள் தைரியமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட என்னுடைய பர்சனல் மொபைல் நம்பர் கொடுத்து உடனடியாக எனக்கு நீங்கள் கூப்பிடுங்க. எந்த உதவியாக என்னவாக இருந்தாலும் கூட தமிழகத்தில் செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி கடமைப்பட்டிருக்கிறது என்று சொன்னேன். அவர்களுக்கு அதே போல் மிரட்டலை செயல்படுத்துவதற்கு தைரியம் அந்த கட்சிக்காரங்களுக்கோ அவர்களுக்கோ இல்லை. பட் இருந்தாலும் அந்த பார்டரில் இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர் வந்து எந்த நேரத்திலும் கூட மனம் உடைந்து விடக்கூடாது என்பதற்காக இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்படும். குருமூர்த்தி, துணை ராணுவம், எனக்கு வந்த மிரட்டல்களுக்கு உடனே வந்து எனக்கு தொலைபேசியில் அழைச்சு நாங்கள் இருக்கிறோம் தம்பி, நீ கவலைப்படாதான்னு சொன்ன திரு அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் அண்ணன் வந்து பேசும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவரா இல்லாம ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா, ஏன்னா யூனிஃபார்ம் போட்டவங்களுக்கு தான் யூனிஃபார்ம் போட்டவங்களோட அருமை கண்டிப்பா தெரியும், அவங்களுடைய மனசு எப்படி இருக்குங்கிறது தெரியும். ஏன்னா என்ன மாதிரி நிறைய ஜவான்களை பார்த்து வந்தவர் அவர் ஃபீல்டில் இறங்கி. அவர் பேசும்போது ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா நான் உணர்ந்தேன். எங்க ஆபீசர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவாரோ அதே மாதிரி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உடனே அண்ணன் எவ்வளவு பிஸியா இருப்பான்னு தெரியும். அவங்க அவ்வளோ பிஸியிலையும் ஒரு சில நேரத்தை ஒதுக்கி உடனே அந்த கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த குணம் வந்து ஒரு அதிகாரி, ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டவங்களுக்கு தெரியும். நாட்டில் உள்ள ஜவான் அவங்களுடைய கஷ்டம், அவங்களோட கஷ்டம் எல்லாம் புரியும். அதனால அண்ணனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க அண்ணன்.